ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து பட்டு பாவாடைக்கான பாவாடை அந்த ஸ்கர்ட் கட்டிங் எப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து லைனிங் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? லைனிங் வந்து நான் 4 ஃபோல்டிங்கில் போட்டு எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ ஒரு 7லேருந்து 8 வயசு குழந்தைக்கான பட்டு பாவாடை சட்டைன்னு நம்ம பார்த்தோம். ஸோ வந்து அவங்களுக்கு இடுப்பின் சுற்றளவு வந்து ஒரு 22 வந்தது. நம்ம பாடி லூஸ் கொஞ்சம் கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ +5 இன்ச்சு கொடுத்தோம். ஏன்னா பாவாடை கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தான் நம்ம குழந்தை நடக்க எல்லாம் நல்லா இருக்கும். ஸோ அப்போ 27 இன்ச்சு நம்மளுக்கு சுற்றளவு வருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுபடி லைனிங் வந்து 2 மடங்கு எடுக்கணும். 27 × 2 மடங்கு எடுக்கணும் லைனிங் வந்து. இதே மெயின் கிளாத் வந்து இடுப்பின் சுற்றளவு × 3 மடங்கு எடுக்கணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து ப்ளீட்ஸ் வந்து அழகா வரும். ஓகேங்களா? 27 × 3னா அப்போ 81 இன்ச்சில் வந்து நம்ம சாரியில் நம்ம கிளாத் எடுத்துக்கணும். லைனிங் வந்து எவ்வளோ எடுக்கணும்னா 54 இன்ச் எடுக்கணும். ஓகேங்களா? இது பேஸில் நம்ம வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கட்டிங் எப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து லைனிங்கில் ஃபஸ்ட்டு உயரம் எப்படின்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மேலே ஒரு 3/4 இன்ச் நம்ம ஒரு ஸ்டிச்சிங் கோவை விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வந்து பெட்டிகோட் மாடலில் தான் வந்து இப்போ நம்ம ஸ்கர்ட்டு தைக்க போகிறோம். ஸோ மேலே வர அந்த பெட்டிகோட் வந்து இந்த ஸ்கர்ட்டோட ஜாயிண்ட்கோசரம் இந்த ஒரு 3/4 இன்ச்சு விட்டுருக்கேன். இதுலேருந்து ஸ்கர்ட்டோட லென்த் ஆக்சுவல் லென்த் வந்து ஒரு 27 நான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ லைனிங்கில் வந்து ஒரு 3 இன்ச்சு கம்மியாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா லைனிங் வந்து உள்ளே தான் வரப்போகுது. நம்மளுக்கு வந்து மெயின் கிளாத் தான் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கணும். 27லேருந்து ஒரு 3 இன்ச்சு கம்மினா 24 எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 24 ஒரு 2-3 இடத்துல குறிச்சிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைட்னஸ் கிடைக்கும். ப்ளஸ் வந்து லைனிங்கை மடிச்சு அடிக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ மொத்தம் அப்போ 25 இன்ச்சை நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியறதுக்கோசரம் தனித்தனியாக நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 1 இன்ச்சு வந்து லைனிங்கை மடிச்சு அடிக்கிறதுக்காகவும், இந்த 3/4 இன்ச்சு வந்து மேலே பெட்டிகோட்டை வந்து ஸ்கர்ட்டோட ஜாயின் பண்ணுறதுக்கோசரம் இந்த 3/4 இன்ச்சு. ஓகேங்களா? இப்போ இது வந்து 4 ஃபோல்டிங்காக இருக்குது. ஸோ இதோட லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ 54 இன்ச்சுக்கு நீங்கள் கணக்கு பண்ணி துணியை மடித்து போட்டுக்கோங்க. 13.5 இன்ச்சு இருக்குது. 13 × 4 வந்து 54. ஓகேங்களா? இதுபடி நம்ம லைனிங் கட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கர்ட்டுக்கான மார்க்கிங் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இதுபடி நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். லைனிங் வந்து நம்ம குட்டி குட்டி ஃப்ளீட்ஸ் தான் வைப்போம். மெயின் கிளாத்தை தான் வந்து நம்ம நல்லா ஒரு டெப்த்தான ப்ளீட் நல்லா வைப்போம். அயன் பண்ணி நம்ம ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்காகவும் நல்லா வைப்போம். அதனால் வந்து அதை வந்து × 3 எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நல்லா ப்ளீட்ஸ் வந்து நீட்டாக நல்லா அரேஞ்சாக வரும். ஓகேங்களா? இப்போ இதை அப்படியே எடுத்துக்கலாம். சாரீ கிளாத்தில் வந்து 84 இன்ச்சுக்கு நான் வந்து குறித்து எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நான் 4 ஃபோல்டாக போட்டிருக்கேன். ஓகேங்களா? 81 இன்ச் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்ட்ராவாக ஒரு 1 இன்ச்சு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. சரிங்களா? 81னா ஷுவராக 81 எடுக்கக்கூடாது. எப்பயுமே ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கர்ட்டோட லென்த் வந்து 27 இன்ச் பார்த்தோம் இல்லைங்களா? 27 ப்ளஸ் வந்து இங்கே நம்ம அதே மாதிரி தான் பெட்டிகோட்டோட இந்த ஸ்கர்ட்டை ஜாயின் பண்ணுறதுக்கோசரம் ஒரு 3/4 இன்ச்சு. எப்பயுமே தையலுக்கு எப்பயுமே கணக்கு பண்ணியே வெட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நம்ம ஷுவராக எல்லாத்தையும் வெட்டிட்டோம்னாலுமே நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சிங் அப்போ ரொம்ப ப்ராப்ளம் பண்ணும். ஒரு பீஸை இன்னொரு பீஸை ஜாயின் பண்ணுறதுக்கு எப்பயுமே 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு நம்ம வந்து கொடுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் கட்டிங் நம்ம ஃபினிஷ் பண்ணணும். சரிங்களா? இது வந்து பெட்டிகோட்டை ஜாயின் பண்ணுறதுக்கோசரம் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கர்ட் போர்ஷன். ஓகேங்களா? நல்லா ஃபுல் லென்த் பார்டராக நல்லா நீட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். புடவை கட் பண்ணிக்கலாங்களா? ஓகேங்களா? அவ்வளோதான் ஸ்கர்ட்டுக்கான போர்ஷன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதில் வந்து நம்ம அழகாக ப்ளீட்ஸ் வைக்கணும். நல்லா நீட்டாக இருக்குது. வாங்க நம்ம ஸ்கர்ட்டில் வந்து பெட்டிகோட் போர்ஷன் எப்படி கட் பண்ணலான்றதை அடுத்து பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்கர்ட்டுக்குள்ள
பெட்டிகோட் மேலே ஜாயின் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்கான போர்ஷன் இது வந்து. ஸோ வந்து லென்த் வந்து ஒரு 11 இன்ச்சு விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதுலேருந்து ஒரு 11 இன்ச்சு நம்ம லென்த் எடுத்துக்கலாம். சேம் அதே மாதிரி தான் எல்லாத்துலேயும் ஒரு ஸ்ட்ரைட்னஸ் ஒன்று ஷோர் பண்ணிக்கோங்க. நம்ம தைக்க உங்களுக்கு கரெக்டாக தான் வந்துடும். இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்னஸை வந்து ஷுவர் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா வரும். சரிங்களா, வந்து 1/2 இன்ச்சு வந்து ஷோல்டருக்கு விட்டுருக்கேன். இது வந்து 11 இன்ச்சு லென்த் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ஷோல்டர் எப்பயும் போல நம்ம மார்க் பண்ணிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக் வந்து ஒரு 1.25 இன்ச்சு நெக் வச்சுக்கிறேன். ஷோல்டர் வந்து ஒரு 2 இன்ச்சு வச்சுக்கலாம். ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்கோட இறக்கம் வந்து 4 இன்ச்சு விடுறேன். அது குறிச்ச அளவே தான் அப்படியே குறிச்சிருக்கேன். ஓகேங்களா, 6.25 இங்கே குறிச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சேம் இதே 6.25 இங்கேயும் குறிச்சிக்கலாம். ஸோ இதை அப்படியே வளைவு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3/4 இன்ச்சை கணக்கு பண்ணி வளைவு போட்டுக்கோங்க. இன்னும் குழந்தைங்க தானீங்களா, 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு எல்லாம் தேவைப்படாது. ஸோ உள்ள தையலுக்கோசரம் ஒரு 1.5 இன்ச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கீழே வந்து ஸ்கர்ட்டு ஜாயிண்ட்டுக்கோசரம் ஒரு சேம் மறுபடியும் ஒரு 3/4 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான் வந்து நம்ம பெட்டிக்கோட்டோட மேல் ஃப்ரண்ட் போர்ஷனு நெக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அவ்வளோதான். கீழேயுமே நம்ம ஷுவராக கட் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இதே வந்து நம்ம இது பண்ணி பேக் பீஸே நம்ம அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்கர்ட்டு எல்லாம் கட் பண்ணது போக ரிமைனிங் பீஸில் தான் நம்ம பெட்டிகோட் கட் பண்ணுறோம். சரிங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து ஐப்பட்டி கொக்கி பட்டிக்கு வந்து நம்மளுக்கு வந்து 1.5 இன்ச்சு இங்கே விடுறதுக்கு இடமே இல்லை. ஸோ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட் பீஸ் கொடுத்தே நம்ம வந்து ஐப்பட்டி கொக்கி பட்டியை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எதுவும் தப்பு கிடையாது. நம்ம துணியோட இருப்பை பொறுத்து நம்ம துணியை வந்து கிளாத்தை எப்பயுமே வந்து ரொம்ப சிக்கனமாக தான் பழங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, நம்ம கிளாத்தாக இருந்தாலும் சரி, நம்ம கஸ்டமரோட கிளாத்தாக இருந்தாலுமே எப்பயுமே வந்து கிளாத் வந்து ரொம்ப ஷுவராக நல்லா நீட்டாக பழங்கணும். சரிங்களா, 1.5 இன்ச்சுக்கு இப்போ இதில் இல்லை. ஸோ இருக்கிறத மட்டும் நம்ம அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். சரிங்களா, இது நம்ம இதை அப்படியே நம்ம வச்சு மார்க் பண்ணலான்னு பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு நெக்குக்கு வந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிட்டு
ஓகேங்களா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாவாடை ஸ்கர்ட் கட்டிங்ல வந்து ஸ்கர்ட்டோட லைனிங் கட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மெயின் கிளாத் கட் பண்ணியிருக்கோம். இது வந்து பெட்டிகோட்கான பீஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட் பீஸ், இது ரெண்டும் பேக் பீஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இவ்வளோதான் நம்ம வந்து கட்டிங் பண்ணிட்டோம், ஸ்கர்ட்டுக்கான கட்டிங்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பட்டுப்பாவாடைக்கான கட்டிங் வந்து பார்த்துட்டோம். ஸோ வந்து ஸ்டிச்சிங் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து நம்ம பெட்டிகோட் மாடலில் தான் இப்போ பட்டுப்பாவாடை சட்டை தைக்கிறதுக்கு நம்ம கட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து மேலே அந்த அப்பர் பார்ட்டான இந்த பெட்டிகோட்டை வந்து ஃபஸ்ட்டு தைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பேக் பீஸ், 2 ஐப்பட்டி கொக்கிப்பட்டி வச்சு ஃபினிஷ் பண்ணணும். இது வந்து ஃப்ரண்ட் பீஸு. சரிங்களா. நெக்கு வந்து நம்ம இதுக்கு வந்து கிராஸ் பீஸ் அடித்து அந்த மாதிரிலாம் நம்ம இது பண்ண தேவை கிடையாது. ஸோ அதுக்கு வந்து இப்படி ஒரு சிம்பிளாக ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த பீஸை வச்சுட்டு அப்படியே நெக்க ஒரு சர்க்கிளாக அப்படியே தச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்கோட ஷேப்பு கரெக்டாக தச்சிருக்கோம், ஒரு தையல் போட்டிருக்கோம். நம்ம எப்பயும் பீஸ் தச்சு எடுக்கிற மாதிரி அந்த பேப்பரை வந்து நெக்கோட அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதுக்கும் நம்ம வந்து குட்டி குட்டி நாச்சஸ் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. நம்ம வந்து கிளாத்தை திருப்புற மாதிரி இந்த பேப்பர் அப்படியே திருப்பி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தையல் போட்டதுக்கப்புறம் அப்படியே பேப்பர் அப்படியே உள்பக்கம் திருப்பி விட்டு அப்படியே ஒரு மேலே ஒரு தையல் போட்டிங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக் ஃபினிஷ் ஆயிரும். இது ஒரு வே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தையல் ஃபுல்லாக இந்த பக்கம் போட்டு எடுத்துட்டோம். ஸோ வந்து உள்பக்கம் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா பேப்பர் எல்லாம் எடுத்துட்டோம்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நம்ம வந்து அப்படியே வந்து தையல் போட்டு எடுத்தோம்னா நெக் வந்து ஏனலும் மானலுமா வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஒரு பேப்பரோட சப்போர்ட்டில் பண்ணும்போது நமக்கு வந்து ஈவனாக நல்லா ஒன்று போல் வரும். நம்ம கிராஸ் பீஸ் வச்சு அடிச்சு திருப்புற மாதிரி ஒன்று போல் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். சரிங்களா. இப்போ இதே மாதிரி பேக் இதுக்கு ஃப்ரண்ட் பீஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இங்கே ஷோல்டர் எல்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஆம் ஹோல்க்கெல்லாம் நம்ம வந்து அடிச்சு திருப்பிக்கலாம். இப்போ வந்து நம்ம பேக் பீஸ் எடுத்து ஐப்பட்டி கொக்கிப்பட்டி அது என்னன்னு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. இப்போ பேக் பீஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பீஸ்க்கு வந்து ஐப்பட்டியும் ஒரு பீஸ்க்கு வந்து கொக்கிப்பட்டியும் வச்சு தைக்கணும். ஸோ அதுக்கான பீஸ் எடுத்துகிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு ஒரு பீஸும் 3 இன்ச் அளவுக்கு ஒரு பீஸும் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 இன்ச் பீஸ் வந்து நம்ம வந்து கொக்கி வச்சுக்கலாம். 3 இன்ச் பீஸ் வந்து ஐ வைக்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. இது பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிட்டு அப்படியே வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஐப்பட்டியை பேக் பீஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை விட ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு அதிகம் இருக்கிற மாதிரி பீஸ் வெட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வெட்டியிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த பீஸ் இப்படி வச்சு பாருங்க. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதை விட ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து ஃபோல்டு பண்ணி தைக்கிறது கரெக்டாக இருக்கும். சரிங்களா. வந்து இது வந்து கொக்கிப்பட்டி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 2 இன்ச்சு பீஸ் நான் எடுத்திருக்கேன். அப்படியே ரைட் சைடில் மேலே வச்சு தைச்சிட்டு உள் பக்கம் திருப்பி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு இப்படி திருப்பி விட்டுட்டு இங்கே ஒரு படிமான தையலும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ படிமான தையல் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படியே வந்து நம்ம நார்மலாக ப்ளவுஸ்க்கெல்லாம் கொக்கி ஐப்பட்டி சப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் உள்பக்கம் திருப்பி
இந்த தையல் போட்டிருக்கிற மட்டுக்கு அப்படியே உள்ள ஃபோல்டு பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நம்ம எவ்வளோ தூரத்துக்கு தையல் போட்டிருக்கோமோ அது வரைக்குமே உள்ள மடிச்சு விட்டுறணும். மடிச்சு விட்டுட்டு அதுலேருந்து அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து இங்கே கட் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? சேம் இதே மாதிரி வந்து இன்னொரு பீஸ்க்கு வந்து ஐ ரெடி பண்ணிக்கலாம். இது கொக்கி பட்டி. ஐக்கு வந்து ராங் சைடில் வச்சு இதே மாதிரி இந்த பீஸஸ் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஐக்கு வந்து நம்ம 3 இன்ச்சு பீஸ் வெட்டியிருப்போம்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதில் வந்து இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு தையல் எங்கே இருக்கோ அது வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் மடிச்சு அடிக்கணும். சரிங்களா? தையல் வரைக்கும் உள்ளே மடிச்சிடக்கூடாது. ஐக்கும் கொக்கிக்கும் இது ஒரு வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? தையல் வரைக்கும் தான் நம்ம மடிக்கணும். கொக்கியில் வந்து இந்த தையல் ஃபுல்லாக இப்படி உள்ளே மடிச்சிருந்துருப்போம். சரிங்களா? கொக்கிக்கு வெட்டும்போது தைக்கும்போது இதுக்கு வந்து அப்படி செய்யக்கூடாது. தையல் நம்ம எங்கே போட்டிருக்கோமோ அது வரைக்கும் அப்படியே வந்து மடிச்சு விட்டுறணும். அப்படியே ஃபோல்டு பண்ணி ஒரு தையல் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொக்கிக்கு ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் கொக்கி நம்ம அந்த ஐ கட்டும்போது நல்லா இருக்கும், கிரிப்பாக இருக்கும். சரிங்களா? இந்த கொக்கி வந்து இந்த ஐ மேலே இப்படி போய் இருக்கிற மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். சரிங்களா? வாங்க நம்ம வந்து இதில் வந்து டாட் பிடிச்சிக்கலாம் பின்னாடி. ஒரு 3 இன்ச் அளவுக்கு டாட் பிடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பேக் சைடில் ஐ கொக்கி பட்டி எல்லாம் தைச்சிட்டோம். இப்போ வந்து நெக்கையுமே இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் செஞ்ச மாதிரி கிராஸ் பீஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் சும்மா அப்படியே நார்மலாக வந்து நம்ம பேப்பர் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி ஒரு சின்ன பீஸ் பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. கட் பண்ணி இந்த பேப்பர் அப்படியே வந்து உள்ள மடிச்சு விட்டுருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்கோட ஒரு பீஸை வந்து இந்த பேப்பரை யூஸ் பண்ணி நம்ம கிராஸ் பீஸ் அடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ கிளாத் இருக்கிற பட்சத்துக்கு நீங்கள் கிராஸ் பீஸே கூட அடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் ஒரு வேணும் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். சரிங்களா? உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை அடிச்சுக்கோங்க. சரிங்களா? சேம் இதே மாதிரி இதுக்கும் நான் அடிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நெக்கை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம், பேக் நெக்கை. ஸோ இதே மாதிரி வந்து ஃப்ரண்ட் பீஸையும் இதையும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜாயின் பண்ணோன்னா தான் நம்ம ஆம் ஹோலை ஃபுல்லாக கவர் பண்ணலாம். நம்ம 1/2 இன்ச்சு விட்டுருந்தோம், அதுபடி 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். சரி, இந்த சைடு வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகேங்களா, ஜாயின் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த ஆம் ஹோலுக்கு ஃபுல்லாமே குட்டியாக ஒரு ஃபோல்டு பண்ணி அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ராங் சைடில் அப்படியே வந்து ஒரு குட்டி ஃபோல்டு பண்ணி ஒரு தையல் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். குட்டியாக ஒரு ஃபோல்டு, ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு ஃபோல்டு பண்ணி தையல் எடுத்துக்கிட்டு வரலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபுல்லாக ஆம் ஹோலுக்கு வந்து அப்படியே குட்டியாக ஒரு ஃபோல்டு பண்ணி நம்ம கிராஸ் பீஸ் இல்லாமலே ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சேம் இதே மாதிரி 2 பக்கமுமே ஆம் ஹோலுக்கு வந்து பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது பெட்டிக்கோட்டுன்றதுனால நம்ம வந்து அப்படியே ஒரு குட்டி ஃபோல்டே பண்ணிக்கலாம், ஒன்றும் இஷ்யூவாக இருக்காது. சரிங்களா, நல்லா தான் இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் கிராஸ் பீஸும் அடிச்சுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும், இதுவும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இப்போ இது என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம ஸ்கெர்ட்டு வந்து ப்ளீட்ஸ் வச்சு நம்ம இதில் வந்து ஜாயின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இங்கே என்ன செஞ்சிடணும், பேக் பீஸை வந்து ஐப்பட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே இந்த கொக்கி பட்டியை மேலே வச்சு இங்கே கீழே அப்படியே ஒரு குட்டி தையல் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, அது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே பெட்டிக்கோட் வரைக்கும் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து எப்படி எடுத்து வச்சுட்டு நம்ம ஸ்கெர்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு வந்து ஸ்கெர்ட்டையும் இந்த பெட்டிக்கோட்டையும் ஜாயின் பண்ணோன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு பட்டுப்பாவாடை வந்து ரெடி ஆயிரும். வாங்க, இதை நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம ஸ்கெர்ட்டுக்கு எப்படி ப்ளீட்ஸ் வைக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க, நம்ம மெயின் கிளாத் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளோட லைனிங்கு. சரிங்களா, இதுபடி நம்ம வந்து ப்ளீட்ஸ் எடுக்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்தில் வந்து ஒரு 2 இன்ச்சு அப்படியே விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, விட்டுட்டு 2 இன்ச்சுக்காக நம்ம வந்து ப்ளீட்ஸ் வைக்கலாம். 2 இன்ச்சுக்கா நம்ம ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதோட வந்து இப்போ எடுக்கிற ஒரு ப்ளீட் வந்து இன்னொரு ப்ளீட்டோட அடியில் போய் இருக்கிற மாதிரி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இந்த ப்ளீட்டோட இந்த சின்ன ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓப்பனுக்குள்ளே வந்து இந்த ப்ளீட்ஸை கொண்டு போய் வைக்கணும். அப்படின்னா தான் பட்டுப்பாவடைக்கு வந்து ப்ளீட்ஸ் நல்லா ஒன்று போல் நெருக்கமாக வைக்கணும். அப்படின்னா தான் பட்டுப்பாவடை அந்த பாவடை வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஒரு ப்ளீட்ஸ் நல்லா ஒன்று போல் நிற்கும். சரிங்களா, இப்போ இந்த ப்ளீட் முடிகிற இடத்துல இந்த சின்ன ஓப்பனில் போயிட்டு இப்போ நம்ம அடுத்த ப்ளீட்டை அழகாக கொண்டு போய் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே அடியில் கொண்டு போய் வைக்கணும். சரிங்களா, இதுபடி பொறுமையாக வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கர்ட்டுக்கு வந்து நம்ம ஒன்று போல் ப்ளீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். நம்மளுக்கு 27 இன்ச்சு அளந்து பார்த்தா வரணும். ஸோ கரெக்டாக வந்திருக்குது. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லைனிங்க்கு வந்து ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணி லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைனிங்க்கு வந்து நம்ம ரேண்டமாக தான் ப்ளீட்ஸ் வைக்கணும், கரெக்டாக இவ்வளோதான் அளவுன்னு கிடையாது. இந்த மெயின் கிளாத்துக்குள்ளே இந்த லைனிங்க்கு வந்து ஓரளவு ரேண்டமாக ப்ளீட்ஸ் வச்சு நம்ம கவர் பண்ண போகிறோம். சரிங்களா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லைனிங்க்கு வந்து நம்ம லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் ஒன்றா வச்சு கூட அப்படியே ப்ளீட்ஸ் அடிச்சிடலாம். ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து அது வந்து கொஞ்சம் டிப்பிக்கலாக தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம வந்து லைனிங்க்கு வந்து ஒரு ரேண்டம் ப்ளீட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் நம்ம சேர்த்து ஒரு மேல் தையல் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக தெரியும். ஸோ வாங்க, நம்ம வந்து லைனிங்லேயும் இதே மாதிரி தான். இப்போ மெயின் கிளாத் நம்ம தைக்கும்போது எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 2 இன்ச்சு விட்டுட்டு குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் வச்சோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம செய்ய போகிறோம். ஸோ வந்து ஒரு 2 இன்ச்சு தையல் விட்டுட்டு ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு நீங்கள் ப்ளீட்ஸ் வைங்க ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் டிஸ்டன்ஸாகவே வைங்க. ½ இன்ச் அளவுக்கு ப்ளீட்ஸ் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இருக்கும். ரேண்டம் ப்ளீட்ஸ் தான், இதுக்கு வந்து எதுவும் மெஷர்மெண்ட் எல்லாம் எதுவும் கிடையாது.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைனிங்கை வந்து இந்த மாதிரி ரேண்டமாக ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு ஒரு ப்ளீட்ஸ் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து நம்ம மெயின் பீஸ் வந்து லைனிங் ப்ளீட்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ராங் சைடில் வச்சு தைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா லைனிங் உள் பக்கம் தானே வரும். ஸோ வந்து ராங் சைடில் வச்சு உள் பக்கம் வச்சு அப்படியே தைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், லைனிங்கே நம்ம மெயின் கிளாத்தையும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் தச்சு வச்சிட்டோம். சரிங்களா, அந்த அவ்வளோதான், நம்மளோட பட்டுப்பாவோட அழகாக ரெடியாக இருக்குது. இப்போ வந்து இதை கொண்டு போய் நம்மளோட பெட்டிக்கோட்டோட ஜாயின் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்மளுக்கு ஸ்கெட்டு ரெடி ஆயிரும். வாங்க நம்ம பெட்டிக்கோட்டோட அதை எப்படி ஜாயின் பண்ணலான்றதை பார்க்கலாம். மேலே இந்த பெட்டிக்கோட்டுக்கு வந்து நம்ம சைடு தச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி பெட்டிக்கோட்டுக்கு வந்து 2 சைடுமே சைடு தையல் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, நம்ம வந்து ஒரு 1.5 இன்ச்சு கிட்ட தையலுக்கு விட்டுருந்தோம் இல்லைங்களா, அதை கனெக்ட் பண்ணி அப்படியே வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்கெட்டோட ரைட் சைடு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இந்த பெட்டிக்கோட்டோட தையல் வந்து உள் தையல் வர்றது எல்லாமே உள்பக்கம் கணக்கு தான். இதில் வந்து ரைட் சைடு ராங் சைடில் இதில் எதுவும் கணக்கு கிடையாது. ஸோ வந்து மேல் பக்கம் வர்ற தையல் ரைட் சைடை வந்து ரைட் சைடு மேலே போட்டு அப்படியே தையல் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம ஐ கொக்கி பட்டியை வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண சொல்லியிருந்தேன், வேண்டாம், சைடு மட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே தச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். சரிங்களா, இல்லைன்னா நம்மளுக்கு வந்து இந்த பேக் ஓப்பன் வந்து சைடில் எங்கிட்ட அது வந்துடும். அது வேண்டாம், நம்மளுக்கு பின்னாடி வர்றதே கொஞ்சம் நீட்டாக இருக்கும். சரிங்களா, ஐப்பட்டி சைடு எடுத்துக்கிறேன். அதுலேருந்து அப்படியே வந்து தையல் போட்டுக்கிட்டே வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பெட்டிக்கோட்டையும் நம்ம ஸ்கெட்டையும் ஜாயின் போட்டிருக்கோம். சரிங்களா, ரொம்பவே கரெக்டாக வந்திருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்லீவையுமே மேலே பெட்டிக்கோட்டையுமே இப்படி ஜாயின் பண்ணிக்கிட்டே வந்திருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ். வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம ஐயும் கொக்கியும் வந்து ஐப்பட்டிக்கு மேலே கொக்கியை தூக்கி வச்சு இப்படி வச்சு ரெண்டையும் வந்து இங்கே ஜாயிண்ட் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரில. இன்னும் வந்து ஓப்பனை வந்து க்ளோஸ் பண்ணி விடல. பேக்கில் இந்த ஓப்பன் வரும், அதை க்ளோஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து நம்ம ஐப்பட்டி கொக்கிப்பட்டி மேலே வச்சு அப்படியே வந்து ஒரு தையல் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஃபுல்லாக வந்து நம்ம இங்கே ஹிப் ஃபுல்லாமே லைனிங்கையும் மேலே பெட்டிக்கோட்டையும் ஜாயின் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இப்போ தேவைப்பட்ட நம்ம இன்னொரு தையல் கூட போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டு நம்ம வந்து பேக் சைடு வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்படி ஓப்பனிங் இருக்குது இல்லைங்களா, லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் இப்படி ஒன்று சேர வச்சு அப்படியே நார்மலாக எப்பயும் போல தான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வந்துடலாம். ஸோ அன்னி ஈவனாக வச்சு தையல் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சைடெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரைட் சைடு திருப்பி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே நீட்டாக நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்திருக்கு. ஸோ பேக் சைடுமே வந்து நல்லா ஈவனாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, நம்மளுக்கு வந்து அந்த ப்ளீட்ஸுக்குள்ளே அந்த தையல் வந்து நல்லா மெர்ஜ் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப சிம்பிள் மெத்தடில் நம்ம பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி பட்டுப்பாவாடை சட்டை நீங்கள் தைச்சிக்கலாம் ஓல்டு சாரீலேருந்து. சரிங்களா, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.